ஏக்கா என்ன வேலைலாம் முடிஞ்சுதா? ஆமா, எப்பவும் போலதான் சமையல் வேலையை முடிச்சு பிள்ளைல பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதானே. முடிச்சாச்சு. கீதா உன ரொம்ப நாளா பார்க்கவே முடியலையேட்டி. ஊர்ல தான் இருக்கியா இல்ல எங்கேயும் போயிட்டியா? ஆமாக்கா, இங்கதான் இருக்கேன். எங்க போவேன், நமக்கு வீட்டுக்குள்ளே வேலை சரியா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ முந்தி மாதிரிலாம் எனக்கு இந்த கூட்டம் போடுறது, இந்த கூட்ட சேர்ந்து பேசுறதுலலாம் இஷ்டம் இல்லை பத்துக்கிடுங்க. அது எதுக்கு ஆளாளுக்கு ஒன்றை சொல்லி கடைசியில் பழி போடுவாவோ. பழி போடுற அளவுக்கு என்னட்டி பேச போற? நீ எனக்கு கறிச்சோறு பொங்கணும் தானே கேட்க போறோம். அது ஒண்ணுமில்ல, யாருமே இப்போ அவளை சேர்த்துக்கிறதே இல்லை. அதனாலதான் அவள் அப்படி பேசுவா. சரோஜா, உனக்கு எனக்கு பேச்சு இல்லை, என்ன சும்மா வம்புக்கு எடுத்துக்கிட்டு இருக்காத, அவ்வளோதான் சொல்லுவேன். ஏக்கா மரத்தடியில உட்காந்து பேசக்கூடாதான், தலைவர் சொன்னாரு. ஏதாவது வம்பு கிம்பு வந்துரும், சண்டை வந்துரும் சொல்லி விட்டாரு. எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்க. இது என்ன புது பொருளையா இருக்கு? ஆரஞ்சு மண்டை எங்க பாப்பா? என்னக்கா? உன் வயசு என்னப்பா? 25. அட, காமெடி பண்ணாம உண்மையான வயசை சொல்லு. 10ஆ 12ஆ? தூர போங்க இழிச்சக்கா, எனக்கு 25 வயசு ஆகுது. இங்க பாருங்கட்டி கொடுமைய, 25 வயசு ஆயிட்டு கல்யாணம் பண்ணாம அலைதான். ஏல, உங்க தலைவர் கூட சுத்திக்கிட்டே இருக்காதுல, அவர் இன்னும் கொஞ்ச நாள் பேரம் பேத்தி எடுத்துருவாரு. நீ இப்படியே அவர் பின்னாடி சுத்திக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க போறியா? காலகாலத்துல கல்யாணம் பண்ணு. எல்லாம் பண்ணணும், பொண்ணுதான் சொல்லி வச்சிருக்கு. சரி, நீங்க இடத்த காலி பண்ணுங்க. இவ்வளவு திமிரா இருக்க, உனக்கு எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டான் போ. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டதும், நீங்க காலி பண்ணுங்கம்மா எல்லாரும். பாருட்டி, எவ்வளவு திமிர் இந்த ஆரஞ்சு மண்டை எனக்கு. இருக்கட்டும், இவனுக்கு ஒரு பாயாசத்தை போட்டாதான் சரியா வருமா. சார், அவன் நல்லா படிச்சுட்டு சும்மா தலைவர் கூட சுத்திக்கிட்டு இருக்கான். நல்ல பையன், பொறுப்பான பையன், நல்ல வேலையை கத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? சரி, அதான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுதாவுல்ல. வாங்க அந்த ரோட்டடியில போய் உட்காந்து பேசுவோம். ஓ, அடியே கொள்ளுதே, அழகோ அள்ளுதே, உலகம் சுருங்குதே, இருவரில் நடங்குதே, உன்னோடு ஞாச்சக்கம் ஒவ்வொரு நோச்சிக்கும் அச்சங்கள் சேர்ந்துடுச்சே. ஐயா, வெறத்தால உட்காந்துலாம் வண்டி விட்டுதாரு. எம்மோ நம்ம மேலே ஏத்திராம உமா தள்ளி இருட்டி பிள்ளை குட்டிக்காரு. டார்லிங், இத வாங்கிக்கோ. ஏன் மொட்டை, என்ன இந்த கூத்து பண்ணிக்கிட்டு இருக்க? வண்டியை நிறுத்து, ஓடிட்டு இருக்கு பாரு. சார்லிங் ரதியே, உன்னை பிக்கச் பண்ணிடவா? என்ன இந்த மேனேஜர் என்னாச்சு இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு கிடக்காரு? என்னது இப்படி பண்ணிட்டு இருக்காரு? ஆமா, அவர் ரொம்ப நாளே இப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு, உங்களுக்கு தெரியாதாக்கும். ஹலோ லேடிஸ், ஹலோ டார்லிங், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க மொட்டை, ஆட்கள் இருக்கும் போதே பூவை தூக்கி வீசுறதும் பாட்டு பாடுறதும் இதெல்லாம் வச்சுக்கிடாத பத்துக்க. எனக்கு காலேஜ் படிக்கிற மவா இருக்கா, என்ன கூத்து பண்ணிட்டு தெரியுத நீ? You only single, I am only single. So what? நான் செங்கலும் இல்ல மங்களும் இல்ல. ஆமா, இனிமே இந்த பூக்கு எல்லாம் கொடுக்குற வேலை வச்சுக்கிட்டாதீரும். போரும், உங்களுக்கு துணி தைச்சு கொடுத்தாச்சு, போட்டாச்சு. அந்த மாதிரி தையல் கடை விஷயம், பழக்கடை விஷயம் இருந்தா வாரும். இந்த மாதிரி பொம்பளையாளுக்கு பிளாசர் இடத்துக்குலாம் வரக்கூடாது. Okay, I am leaving. ஆமா, லீவு போட்டு ஓடும். Bye, darling. என்ன இழிச்சக்கா, பாவம் அழுதுட்டேலாம் ஓடுதாரு. இப்படியா இந்த மாதிரி வேலை பண்ணிக்கிட்டு அலைதாரு? சும்மா ஏதோ தையல் கடைக்கு வந்து விளையாடுதாரு வச்சாருன்னு பார்த்தா ஓவரா போய்கிட்டு இருக்கான் மொட்டை மண்டையன். வேற வேலை இல்லையா அவனுக்கு? அவன் மோரைய பார்த்தாலே 50 வயசு இருக்குன்னு தெரியுது. போய் வேற ஏதாவது வேலையை பார்க்க வேண்டியதானே? இங்க வந்துகிட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டோம். நல்லா வட்டி இருக்கு, நான் வீட்டுக்கு போறேன்டி. ஏமா, வீட்டுக்கு போறவங்களை அந்த பூவை கொடுத்துட்டு போனா என்ன? நல்ல பூவா இருக்கு, வீட்டுல கொண்டு சாமி படத்துக்கு வச்சா நல்ல சூப்பரா இருக்கும். நான் எடுத்துட்டு போறேன். இளிச்சக்கா பாவும் தனியா தான் இருக்காவோ. அந்த மேனேஜரும் கல்யாணம் முடிக்காம தான் இருக்காவலாம். இளிச்சக்காக்கு ஒரு பாதுகாப்புக்காவது கல்யாணம் முடிக்கலன்னா அவர் அழகர்னு அதே சொல்லுதாவோ. அவங்க அழகர் கதையும் முழுசா சொல்ல மாட்டேக்காவோ. என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியல. சரி, அது அவங்க விருப்பம், நம்ம அதை பத்தி பேச முடியாதுல்ல. என்ன பங்கச்சக்கா இப்படி பேசுறியோ? கரெக்டா பேசுறாள், நீங்களும் இப்படி பேசலாமா? ஏழு கழுத வயசாச்சு, மவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற வயசுல கல்யாணம் பண்ணணுமா? உங்களுக்கு இப்படி பேச வெக்கமா இல்லையா? கீதா, என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? ஏன் எவ்வளவு பேர் இன்னும் கல்யாணம் முடிக்காம இருக்காவோ? அப்ப புருஷன் செத்தவங்க பொண்டாட்டி செத்தவங்க எல்லாம் கல்யாணம் பண்ண கூடாதா? இல்ல டைவர்ஸ் ஆனவங்க கல்யாணம் பண்ண கூடாதா? நீ பேசுற பேச்ச பார்த்து அப்படித்தான் இருக்கு. அப்பெல்லாம் பேசாதம்மா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையில இருப்பாவோ. யாரையும் நம்ம அப்படி பேசக்கூடாது. நமக்கு நல்ல புருஷன் பொண்டாட்டி இருக்காவோன்னு சொல்லி நம்ம அப்படிலாம் பேசவே கூடாது, சரியா? அவங்களுக்கு வாழ்க்கை துணை எந்த வயசுனாலும் தேர்ந்தெடுத்துக்கிடலாம். ஆமா, நியாயமான முறையில இருக்கணும், அது மட்டும்தான் வேணும். மற்றபடி இப்படிலாம் பேசாத வயசை பத்தி. எப்போ நான் எது சொன்னாலும் அதுக்கு எதிராக பேசுறது தான் உங்க வேலையாச்சு. சரி, நான் வரேன். ஏ கீதா, அந்த அக்கா என்ன சொல்லிட்டாவோன்னு இப்படி ஓடுத? நீங்களாம் ஒரு டீம்மா. நீங்க அவங்களுக்குள்ள என்ன பேசினாலும் தப்பா தெரியாது. நான் லேசா வாய் திறந்தாலும் தப்பா தான் முடியும். நான் வாரேன். நான் இனிமே அவ்வளவா அங்கெல்லாம் வரவே மாட்டேன். கூழு பணம் கொடுக்க தான் வந்தேன். கீதா, ஏன் விடுங்க உமாக்கா, அது கிடக்கு. அது எப்ப பார்த்தாலும் ஏதாவது இடக்கு முடக்கா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, அடுத்து நம்ம வேற ஏதாவது கதை பேசுவோமா? கதை பேச என்னட்டி இருக்கு? ஒண்ணும் இல்லட்டி. சரி, நான் வீட்டுக்கு போறேன், போய் வேலையை பார்ப்போம்.
இந்த அக்கா டென்ஷன் ஆகணும்னா உடனே பேருவாவோ. சரி அப்போ எல்லாரும் போவோம். எங்க எங்க கிளம்பிட்டியோ? ஆ? ஏட்டி இந்த டீ கடையில் செத்த நேரம் உட்காந்து பேசிட்டு வரேன். சரி, வரும்போது 1/4 கிலோ தக்காளியும் ஒரு 5 ரூபாய்க்கு பச்சை மிளகாவும் வாங்கிட்டு வந்துருங்க. சரியா? சட்னி வைக்கணும். நம்ம வெளியே போகும்போது தான் தக்காளி பச்சை மிளகாலாம் ஞாபகம் வரும் போல. நீ இங்கே பக்கத்தில் தானே போய் வாங்கிட்டு வர வேண்டியதானே. குடும்பத்துக்காக நான் நாயா உழைக்க ஒரு தக்காளி பச்சை மிளகா வாங்கினா குறைஞ்சா போயிருவேரு. வாங்கிட்டு வரும். ஆபீஸ் போய் வேலைக்கு போயிட்டு வர்றது நான் வீட்டில் சோறு தின்னுக்கிட்டு சீரியல் பார்த்துட்டு படுத்து உருண்டுக்கிட்டு அலைதாளுவோ. கேட்டால் நாயா உழைக்க மாடா உழைக்கங்கிறது. வாங்கிட்டு வரேம்மா. எங்க அப்படியே 10 ரூபா பிஸ்கட்ல 2 வாங்கிட்டு வந்துருங்க. டீ கடைக்கு போகலம்மா. ஏன் இப்படி பண்ணுதீரு? டீ கடைக்கு போவதானே போனீரு, இப்போ என்ன போக மாட்டேங்கிறீரு? 10 ரூபா டீ குடிக்க போனேன், நீ 100 ரூபா செலவிழுத்து விடுதேன்னா போகலம்மா. எப்பா இந்த வீட்டுல எல்லாம் ஒரு திணுசா இருக்காவோ. நம்ம தான் புருஷன் பிள்ளைகளுன்னு உழைக்கும், ஆனா நமக்கு ஒரு உதவி செய்ய நாதியே கிடையாது இந்த வீட்டுல. ஏட்டி மூத்தவளே, இந்த கடையில போய் 1/4 கிலோ தக்காளி ஒரு 5 ரூபாய்க்கு பச்சை மிளகாவும் உனக்கும் தங்கச்சிக்கு சாப்பிடறதுக்கு 10 ரூபா பிஸ்கட் பாக்கெட் 2 வாங்கிட்டு வாட்டி. சரிமா நான் போறேன், ஆனா எனக்கு 50 ரூபா எக்ஸ்ட்ரா குடிப்பியா? ஏன் பாதவத்தி, நான் சொன்ன சாமாவே 20 30 தான் வரும், எதுக்கிட்டி உனக்கு 50 ரூபா? எம்மா 2 லேஸ் பாக்கெட் ஒரு மில்க் ஷேக்கும் வாங்கி குடிக்கணும் போல இருக்குமா? ஆமா இருக்கும் இருக்கும். லேஸ் தின்னுட்டு கேன்சர் வந்து செத்துறாதையோ. ஆமா, உருளைக்கிழங்கு கணக்கு வீட்டுல போ அக்கால தங்கச்சி நறுக்கி பொரிச்சு தின்னுங்க. அதுதான் நம்ம வீட்டு லேஸ். மில்க் சேக்கு பாலை இருக்க சீனியை போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சு கூட்டிட்டு மில்க் சேக்கு முடிஞ்சு போச்சு. அப்ப நீயே கடைக்கு போ. அதானே வீட்டுல பெரியவர் சொன்னபடி கேட்டாதானே சின்னதுன்னு கேட்கும். இந்த பெரிய மனுஷனே டீ கடைக்கு போறேன்னு நைசா வந்து உட்கார்ந்துட்டாரு. பிள்ளைகள் எப்படி கேட்கும்? நம்ம தலையெழுத்து. நானே கொண்டே போட்டு போறேன். ஏட்டி சாமான் வாங்க எதுக்கு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போற பேக்க தூக்கிட்டு போற? போன வருஷம் வச்ச பேக்கு. ஆமா, சிப்பெல்லாம் பிஞ்சு போயிட்டு தூர போட்டாலுவோ. நான் அந்த காய்கறி வாங்கலான்ட்டு கொண்டு வச்சிருக்கேன். வரும்போது தோலை போட்டு வந்துடுவேன். ஏட்டி இந்த நெட்டவெளி கூட சேர்ந்து நீயும் கோமாளியா மாறிடாதட்டி. நீ ஒருத்தி தாண்டி உங்க குரூப்ல நல்ல அறிவாளியா இருந்த. எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீர் உங்க வேலையை பார்த்துட்டு போறோம். ரொம்பலாம் கோவப்படுதா இன்னைக்கு? என்னாச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை இவன் நாடகத்துல அவளுக்கு பிடிச்ச ஆட்கள் யாரும் சண்டை கிண்டை போட்டு பிரிஞ்சுட்டாவளோ என்னமோ, அந்த கோவத்தை நம்மகிட்ட காட்டுதாளோ. இப்போ நம்ம நைஸா அவளுக்கு தெரியாம 2வது தெரு வழியா டீ கடைக்கு போயிருவோம். டீ கடைக்கா போறாரு? அம்மாட்ட போட்டு விட்டுருவோம். சரி சொல்ல வேண்டாம்னா 50 ரூபா கேட்போம்.